ரீசெண்டா இந்த வாட்டர்மெலன் வச்சு நிறைய கான்ட்ரவர்சி டாக் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம சேனல் இதுக்கு பேர் போனது இல்லையா, சோ அதனாலதான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். நம்ம சவுத் இந்தியால எப்படின்னு எனக்கு தெரியல, பட் நார்த்ல நாங்க இருக்கிற இடத்துல இந்த வாட்டர்மெலன் நிறைய இந்த பிரச்சனை இருக்கு. அது பல பேருக்கு தெரியுது, சிலருக்கு தெரியறது இல்ல. கண்டுபிடிக்கிறது மெயினா 2 டெஸ்ட், ஒன்னு டிஷ்யூ பேப்பர் டெஸ்ட், இன்னொன்னு வாட்டர் வச்சு டெஸ்ட் பண்றது. இந்த ரெண்டுத்தையுமே இன்னைக்கு செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்காக நான் 2 வாட்டர்மெலன் எடுத்திருக்கேன். இப்பதான் சுட சுட நான் போய் வாங்கிட்டு வந்த ஒரு வாட்டர்மெலன் இருக்கு. இது லோக்கல் மார்க்கெட்ல வாங்கினது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்பரேட் நடத்துற ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வாங்கின ஒரு வாட்டர்மெலன். கார்பரேட்ல வாங்குற பழம் வந்து 100% கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல, பட் இதை நான் நியாயப்படுத்தவும் இல்லை, அதே மாதிரி எல்லாரும் பண்றாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். சோ இங்க வந்து ஃப்ரீக்வெண்டா நடக்குது அப்படிங்கறத உண்மை. இதை செக் பண்ணி பாத்துக்கலாமா? சோ அதுக்காகவே நான் கட் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அவங்க கிட்டயே. சோ இதோட கலரை பாருங்க. இந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிறேன். இந்த டிஷ்யூ பேப்பரை ஃபோல்ட் பண்ணி நான் இந்த மாதிரி மிட்ல வைக்கிறேன். அதே மாதிரி இந்த டிஷ்யூ பேப்பரையும் கட் பண்ணி இதோட மிட்ல நான் வைக்கிறேன். இது வந்து அடல்ட்ரேட் பண்ணாத வாட்டர்மெலனோட கலரு, இது அடல்ட்ரேஷன் நடந்த வாட்டர்மெலனோட கலர். ரெண்டுத்துக்குமே எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. ரெண்டும் சிமிலரா இருக்கு பாருங்க. இதுவும் 2 சாம்பிள் வாட்டர் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ ஃபைனலி வந்து FSSAI படியும் சரி, சதீஷ் சார் பண்ண மாதிரியும் சரி, ரெண்டுமே எங்களுக்கு வந்து ரிசல்ட் காட்டல. இதுல பாருங்க ரெண்டுத்துலயும் ஒரே மாதிரியான ஸ்டெயின் தான் வந்து வந்திருக்கு. பட் இதுல ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இது கலர் பார்த்த உடனே தெரியுது இது கலர் ஆட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வீடியோல தெரியுதா இல்லையான்னு தெரியல, பட் உங்களுக்கு வந்து அந்த கலர் போட்டதுனால இந்த இடம் எல்லாமே கலர் டிஃபரன்ஷியேட் ஆகி காட்டுது பாருங்க. எதுவுமே வந்து உங்களுக்கு ஈவன் கலர் கிடையாது. இதுல பாருங்க கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடம் பாருங்க, இப்படி பாருங்க, மிடில் ஒரு கலர்ல இருக்கும், கார்னர்ல ஒரு கலர் இருக்கும். பட் இது அப்படி கிடையவே கிடையாது. நீங்க எந்த இடத்துலனாலும் பாருங்க ஒரு மாதிரி அப்படியே டார்க் கலரா இருக்கு. கலர் ஆட் பண்ணது வந்து உள்ள சிங்க் ஆயிடுது. கலர் ஆட் பண்ணாத வாட்டர்மெலன் வந்து மேல ஃப்ளோட் ஆகுது. இது மேபி வாட்டர்மெலனோட டென்சிட்டியால கூட மாறி இருக்கலாம், எனக்கு ஷுவரா தெரியல. பட் வாட்டர்ல போட்டதுக்கு அப்புறமும் கலர் வந்து ரிலீஸ் ஆகல. சீ கருமம். இது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த கலருக்கும் அதோட டேஸ்டுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கு. ஃபைனலி கன்க்ளூஷன் என்னன்னா, FSSAI ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா இந்த 2 டெஸ்ட்லயுமே எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ரெண்டுத்துலயுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகல, ஒரே மாதிரி தான் இருந்தது. பட் இதை நம்ம எப்படி ஃபைனல் பண்ணலாம் அப்படின்னா, கடையில வாங்குறீங்க அப்படின்னா கடைக்காரர்கிட்ட முன்னாடியே சொல்லிடுங்க, கலர் ரெட்டா இருக்கு ஆனா டேஸ்ட் இல்ல, ஒரு மாதிரி அந்த டேஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்குங்க. நல்ல ரெட் கலர் பாத்துட்டீங்க, அதே மாதிரி டேஸ்ட் வந்து சுத்தமா அந்த வாட்டர்மெலனோட டேஸ்ட் இல்ல அப்படின்னா அதுல வந்து கண்டிப்பா கலர் போட்டிருக்காங்க அப்படிங்கறத அர்த்தம். இது வந்து நம்ம சாப்பிடவே கூடாது. ஆக்சுவலி இது என்ன பண்ண போறோம்னா, அப்படியே தூக்கி டஸ்ட்பின்ல போட்டு